ஓகே, ஸோ அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு நல்ல காஸ்ட்லியான பீட்டா வாங்கியிருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு 6-7 மாதம் முன்னாடி அயன்மேன் பீட்டா இந்த பட்ஜெட்டில் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 3000 ரூபா, அது 3500 வாங்கியிருந்தேன். ஸோ இந்த அளவுக்கு காஸ்ட்லியான பட்ஜெட் ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறேன். லாஸ்ட்டாக எடுத்ததை வேஸ்ட் பண்ணிட்டேன். அதை அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி கரெக்டாக யூஸ் பண்ணலை. ஸோ இதை கரெக்டாக ப்ரீட் பண்ணி யூஸ் பண்ணுறோமா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதை வந்து ரெபல் பீட்டாஸ் கிட்டேருந்து தான் வாங்கியிருக்கேன். ரெபல் பெட்ஸாக எப்போ மாறிச்சுன்னு தெரில. ஸோ ரெபல் பெட்ஸ் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ உள்ளே இருக்கிற பீட்டா எப்படி இருக்குது அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏதோ ஒரு வேகத்தில் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதும் நான் தான், இதை பிரிக்க வரதும் நான் தான். யாருமே வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்க ஆள் இல்லை. ஸோ அதனால் ரெண்டுத்தையுமே வந்து நான் தான் பண்ணணும். இப்போ தான் காலேஜ்லேருந்து வந்தேன், இருட்டுறதுக்குள்ளே வந்து இதை எடுத்து முடிக்கணும். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கட் பண்ணிட்டேன். உள்ளே வந்து ஒரு பேர் பீட்டா, கேலக்ஸி பீட்டா இருக்குது, மல்டி கலரு. 3000 ரூபாய் கொடுத்து அது வாங்கினேன். அதை தாண்டி ஒரு ஹோம் ப்ரீட் இருக்குது, ரெபல் பீட்டா. அவரோட ஹோம் ப்ரீட்டுமே வந்து இதுக்குள்ளே ஒன்று இருக்குது. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி போடுறதுனால அதோட குவாலிட்டி உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஸோ ஹோம் ப்ரீடுன்றப்ப அதை கம்மியாகும், ப்ரைஸிங்குமே வந்து கண்டிப்பாக கம்மியாக பண்ணுவார். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். வழக்கம் போல் ஃபுல்லாக வந்து உள்ள பேப்பர் வச்சு அடுக்கியிருக்காரு. எவ்வளோ பேப்பரு! ஓகே, முதல் இது என்னன்றதை பார்ப்போம். ஓகே, இதுதான் அவரோட ஹோம் பிரிட் மேல். சரிங்களா, நீமோ மேலுன்னாரு, ரெட் பேஸில் இருக்குது. ஓகே, இவரும் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக எனக்கு நேற்று தான் கொரியர் போட்டார். எனக்கு 1 டேலே ரிசீவ் ஆயிடுச்சு. ஃபிஷ் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது, எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. ஒரு 1 ஹவர் செட்டில் பண்ணோம் அப்படின்னா நல்லா நார்மலாகிடுங்க. சரி, ஓகே, இது இருக்கட்டும். ஓகே, ஃபீமேல். ஓகே, ஓகே, இதுதான் ஃபீமேலு. கலரேஷன் பார்த்துக்கோங்க, அட்டகாசமாக இருக்குது. ஆக்சுவலாக பயத்தில் அங்கிட்டு இங்கிட்டும் ஓடி இருக்குது. ஸோ டேங்க்கில் செட்டில் ஆனதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும் கலரேஷனு. ஓகே, வச்சுருவோம், பார்ப்போம். பரவாயில்ல, வரிசையாக வந்து ஒன்று ஒன்றா பிரிச்சுட்ருக்கோம். இது மேல். ஓகே, மேலே மறைச்சிட்டு காட்டலாம்னு நினச்சேன், டக்குன்னு வெளியே வந்துருச்சு. ஓகே, இப்போ பயத்தில் இருக்கிறதுனால கலர் கம்மியாக இருக்குது. இது வாங்குறப்ப எனக்கு தாய்லாந்து வீடியோ அனுப்பிச்சி விட்டாரு. அவர் வீட்லேயுமே வச்சு பேர் வீடியோ அனுப்பிச்சி விட்டாரு. அந்த விஷுவல் நான் வந்து டிஸ்பிளேல போடுறேன். ஸோ அவரோட கேமில் எடுத்த வீடியோ பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ வீட்டில் மொபைலில் வந்து எடுத்து கலர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, பட்டு மேல் நான் வீடியோவில் பார்த்ததோட கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம டேங்கில் போட்டு பார்ப்போம், பயம் இல்லாதப்போ எப்படி இருக்குன்றத பார்ப்போம். பேப்பர் பாருங்க. இங்கே இது எதுக்கு இவ்வளோ பேப்பர் அப்படின்னா, ஒன்று நம்மளோட வெயில், சென்னை ஹீட்டு. எங்கேயாச்சும் பாக்ஸை 1 ஹவர் வெயிலில் வச்சுட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாக அனலுக்கு மீன் தாங்காது, இறந்து போயிடும். சரிங்களா, ஸோ அதனால் இவ்வளோ வைக்கிறாரு. இன்னொன்று, இந்த பாக்ஸ் மேலே எதனா வெயிட் போட்டு டேமேஜ் ஆச்சுன்னா உள்ளே இருக்கிறது தாங்கணும். அதுக்காண்டியுமே வந்து இவ்வளோ பேப்பர். இதை இடைக்கி போட்டு நான் சம்பாரிச்சிடலாம் போல இருக்குது. ஓகே, பட் ஃபிஷ்ஷு மட்டும் சிங்கிள் கவரில் இருக்குது. எனக்கு அது ப்ளஸ்ஸு தான். அன்பாக்ஸ் பண்ணுறப்ப வீடியோவில் நல்லா காட்டலாம். டபுள் கவராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேஃபு. இவ்வளோ பேப்பரு ஓகே, சேஃபாக தான் இருக்கும் சொல்கிறேன். என்னோடய ஒப்பீனியன், ஜஸ்ட் இந்த பேக்கிங்கான ஒப்பீனியனை தான் சொல்கிறேன். என்னோடய பேக்கிங்கோட கம்பேர் பண்ணால் என் பேக்கிங்லாம் ஒன்றுமே இல்லை. நான்லாம் ரொம்ப நார்மலாக பண்ணுவேன். ஓகே, ஸோ டேங்கில் விட்டு எப்படி இருக்குன்றத நம்ம கீழே போய் பார்ப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் நாய்ஸாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அங்கிட்டு ஏதோ ஒரு பாட்டு ஓடுது, இங்கிட்டு பசங்க கத்திக்கிட்டு பட்டாசு அடிச்சுட்டு இருக்காங்க.
ஸோ நாய்ஸ் சமாளிச்சுக்கோங்க. கீழே போய் ஃபிஷ்ஷை பார்ப்போம். ஸோ மாடியிலேருந்து வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அன்பாக்ஸ் பண்ணி வந்து 1 மாதம் ஆகுது. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி ஒரு 1 வீக் வரைக்கும் வந்து அதை க்ரூம் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரீட் பண்ணி குட்டி எடுத்தாச்சு. குட்டி வந்து இப்போ ஒரு 15 நாள் குட்டியாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து பண்ணியாச்சு. இப்போ தான் வந்து நம்ம அன்பாக்சிங் வீடியோ போடுறோம். இந்த விஷுவல் வந்து கரண்ட்டாக இப்போ எடுத்தது. ஒரு பேட்ச் ப்ரீடிங்கே வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் இது, இந்த பேரோடது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு விஷுவல் வந்து நான் தேடி பார்த்தேன். ஸ்ட்ரெஸ்ஸோடு வந்து வீடியோ எடுத்திருந்தேன். பட் வந்து அது எனக்கு கிடைக்கல. ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறப்ப மேலுக்கு வந்து கொஞ்சம் கலரேஷன் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓகே, நல்லா வந்து ரெண்டுமே ஈக்குவல் கலரில் இருந்துச்சு. பட் இதில் மேல் ஃபீமேல் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு பர்சனலாக வந்து ஃபீமேலோட கலரேஷன் தான் பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஃபீமேல் இன்னும் நல்லா இருந்துச்சு. மேல் கூட கம்பேர் பண்ணுறப்ப ஃபீமேலோட தான் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த பேர் வந்து ரொம்ப யங்கானது. என்கிட்ட வந்ததுக்கப்புறமா வந்து க்ரோ ஆகிட்டு தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு செமி அடல்ட் பேர் தான். ஸோ இது வந்து நான் ப்ரீட் போட்டுட்டேன். வந்து ஒரு 7 நாளில் வந்து கண்டிஷன் பண்ணி, 7 நாள் இல்லை ஒரு 5 நாள் தான் கண்டிஷன் பண்ணியிருப்பேன். கண்டிஷன் பண்ணிவிட்டு வந்து இதை ப்ரீடிங்க்கு போட்டுட்டேன். எந்த விதத்துலையுமே வந்து எனக்கு தொந்தரவாக இல்லை. இது 3000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். ப்ரீடிங்கை நான் கொஞ்சம் பார்த்து பண்ணேன். பட் எந்த விதத்துலையும் வந்து பிரச்சனையாக இல்லை. எக்கு போட்டுச்சு, எக் எதுவுமே சாப்பிடலை. அதுங்க பாட்டு குட்டியை ஹேட்ச் பண்ணிச்சு, குட்டியை பார்த்துக்குச்சு. எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டாக நடந்தது. இந்த மாதிரி ஒரு 3000 ரூபா பேர் கரெக்டாக எல்லாமே நடக்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? 1000 அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். 1000 அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். இது வரும்னே வந்து பட்ஜெட் வச்சு மட்டும் சொல்ல முடியாது. இது ரொம்ப அட்டகாசமான கலரு. பிளக்கார்ட்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருக்குமே வந்து இது பிடிக்கும். இந்த கலர் ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த மாதிரி கலர்ஸ் ஏற்கனவே இருக்குது. பட் இந்த காம்பினேஷன், இந்த பேட்டர்ன் வந்து ஒரு புது பேட்டர்னு. ஸோ நல்லா அட்ராக்ட் பண்ணும். பிளக்கார்ட் வளர்க்க ஆசைப்படுற எல்லாருக்குமே வந்து இந்த கலர் பேட்டர்ன் பிடிக்கும். பிடிக்கல அப்படின்னு வந்து இதை யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ ரொம்பவும் வந்து அட்ராக்டிவான கலர் பேட்டர்னு. அதேமாதிரி லைனேஜ் வந்து ரொம்ப சூப்பர். லைனேஜ் சூப்பர்னா எதில் சொல்கிறேன் அப்படின்னா, குட்டிங்களை பார்த்துக்கிறது அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். டைல் வந்து கட்டாச்சு சரிங்களா. நல்லாவே வந்து இது ஒரு டைல் வந்து கிழிஞ்சிச்சு ஒரு டைமு. ஸோ டைல் கிழிஞ்சிருச்சு அப்படின்னா வளர என்ன ஒரு 4 நாள் 5 நாள் ஆகலாம். நான் நல்ல ஃபீடு டாஃப்னியாக தான் கொடுப்பேன். ஸோ லைஃப் ஃபீடு கொடுக்கறதுனால ஒரு 4 நாள் 5 நாள் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க. டைல் நல்லா பெருசாக கிழிஞ்சு எனக்கு ஒரே நாளில் வந்து க்ரோ ஆச்சு. அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். தெரியாமல் டெலீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டோரேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன். இல்லை விஷுவல்ஸு. ஸோ டைல் கிழிஞ்சதெல்லாம் வந்து 1 டேயில் வளருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த லைனில் வந்து அந்த மாதிரி குயிக்காக வளருது. இந்த மாதிரி இருக்கலாம் நிறைய பீட்டாஸ். பட் நான் வளர்த்ததில் இதுதான் பீட்டா 1 டேயில் டைல் வளருதுன்றது. ஸோ 100ல் வந்து ஒரு 50 குட்டி தான் என்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட் ஃபீடாக வந்து டேரெக்டாக டாஃப்னியாக கொடுத்தேன். 10 இன்ச் டேங்கில் தான் ப்ரீட் பண்ணியிருந்தேன். ஸோ டேங்க் வந்து ரொம்ப அழுக்காகி பாதி குட்டிக்கிட்ட இறந்துருச்சு. அதுங்களை அதுக்கப்புறம் தான் டப்புக்கு மூவ் பண்ணேன். முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் மூவ் பண்ணியிருப்பேன். தண்ணி இவ்வளோ கலங்கும் அப்படின்னு நான் அதெல்லாம் யோசிக்கல. ஸோ தண்ணி கலங்கி பாதி குட்டி வந்து இறந்துருச்சுங்க. பார்ப்போம் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ஃப்யூச்சரில் பார்ப்போம். ரிசல்ட் நம்ம கெஸ் பண்ண முடியாது. நிறைய செல்ல ஃப்ரெண்ட்ஸும் வரலாம், இல்லைனா நல்ல ரிசல்ட்டும் இருக்கலாம். எப்படின்றத நம்ம வளர்த்து பார்த்தா தான் தெரியும். ஒரு 2.5 மாதம் 2 மாதம் பார்த்தா தான் கலரேஷன்ஸ் எந்த மாதிரி வர ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பேருக்கு வந்து நீங்கள் மார்க்கு கொடுங்க. ஸோ 10க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு, எந்தளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஒருத்தவங்களுக்கு என்ன இருந்தாலும் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 10க்கு எவ்வளோ மார்க் கொடுக்குறீங்களோ கொடுங்க. அதை வச்சு தெரிஞ்சுப்போம். அப்புறம் அவரோட ஹோம் ப்ரீட். ஸோ இதுதான். இது வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ரெடியாகி இப்போ தான் வந்து ரெடி ஆகிட்டு வருது. நல்ல வேலை ஹோம் ப்ரீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் இம்யூன் நல்லாயிருக்கும். ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ நல்லா ஆகிட்டே வருது இப்போ. ஸோ ரெபல் பீட்டா அவரோட நம்பர் வந்து நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணாச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.